ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் கருணக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கருணக்கிழங்கு இது மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அதை நம்ம ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். அது கருணக்கிழங்கு அதை போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள்தூள் மட்டும் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலாவுக்கு கடலை மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு நான் ஒன்று பாதியமாக நுணுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதாவது மிளகாவும் தனியாகவும் அரைச்ச தூள் இது. அப்புறம் இதுக்கு தேவையான புளி, அந்த நமிக்கும்ல அந்த காய் அது நமிக்காமல் இருக்கிறதுக்கு புளி சேர்க்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ அப்புறம் வேக வச்ச கருணக்கிழங்கு ஒரு விசில் தான் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ நல்லா இந்த மசாலாலாம் எல்லாம் சேர்த்துக்கணும். இது கூட புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி இதுக்கு ஊற்றிட்டு நம்ம நல்லா தேவையான பதத்துக்கு நம்ம இது கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த கருணக்கிழங்கு எடுத்து அது மேலே மசாலா தடவி வச்சிடலாம். கொஞ்சமாக தடவிக்கோங்க, ஏன்னா நம்ம காரம்லாம் நிறைய போட்டிருக்கோம். ரொம்ப வேணும்னு நினைக்கிறவங்க மாவு நிறைய போட்டு காரம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் இது கரெக்டாக இருக்கும். இதுமாரி போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். எல்லாத்தையும் நான் மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தவா வச்சுக்கலாம். கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் இந்த மசாலா தடவை அந்த கருணக்கிழங்கை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கு ஸ்லோலியே வச்சு சேர்த்துருங்க, இல்லைன்னா தீஞ்சிடும் சீக்கிரமாக. எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, திருப்பி போட்டிருக்கேன். இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரணும். இந்த அளவுக்கு 2 பக்கமும் நல்லா செவர கருணக்கிழங்கை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரெஷர் போட்டதால் வெந்துட்டுருக்கோம். ரோஸ்ட் பண்ணி மசாலா ஒட்டுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டால் போதும். கருணக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.